ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். ஜோதிடத்தை பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மார்ச் மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார். புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் கும்ப ராசியில் பயணிக்கிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை. சந்திரன் இந்த வாரம் ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இப்பொழுது பார்க்கலாம். இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம்: சூரியன் மீன ராசியில், செவ்வாய் கும்பராசி, புதன் மீன ராசி, குரு மேஷராசி, சுக்கிரன் கும்பராசி, சனி கும்பராசி, ராகு மீனராசி, கேது கன்னிராசி. அடுத்ததாக மிதுனம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நினைத்த காரியம் நிறைவேறாமல் தடைபடுவதே என்ற எண்ணம் இதயத்தை அழுத்தும். தொழிலில் முன்னேற்றமான நிலை உங்களுக்கு காணப்படும். மங்களான திங்களின் சஞ்சாரம் சாதகமான நிலையில் இல்லை. கொடுத்த கடனை வாங்குவதில் கொஞ்சம் சிரமம் உண்டாகும். செவ்வாய் உங்கள் 9ஆம் வீட்டில் இருப்பதால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஹெல்மெட் போடாமல் மோட்டார் சைக்கிளை ஓட்டாதீர்கள். புதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் வசீகரமாக பேசி புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். அரசு ஊழியர்களுக்கு இடமாறுதல் ஏற்படும். சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் கலைத்துறையினர் வெளிநாடு செல்வீர்கள். ஐடி ஊழியர்கள் புதிய சாதனை படைப்பார்கள். சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவி சொல்லே மந்திரம் என்ற மனப்பக்குவத்தோடு நாட்களை நகர்த்துங்கள். தந்தையாரின் உடல் நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவு செய்யும் நேரம் இப்பொழுது இருக்கிறது. ராகு 10ஆம் வீட்டில் இருப்பதால் திடீர் பணவரவால் திக்குமுக்காடி போவீர்கள். தொழிலில் புதிய உச்சம் பெறுவீர்கள். கேது 4ஆம் வீட்டில் இருப்பதால் குழந்தை பாக்கியம் வேண்டி சிலர் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வீர்கள். பெரியோர்களின் நல்லாசியுடன் நல்ல செய்தி வந்து சேரும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.